அன்யாங் டார்மீஸ் வெல்கம் டு பேங்க் மேக் ஃபார் ஃபர்ல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவங்களோட ஒரு ஒன் ஷாட் தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட். நம்ம சப்ஸ்கிரைபர் ஜனனின்றவங்களுக்கு வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டியர். நீங்கள் எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அண்டு உங்களோட கோல்ஸை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும். கீப் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எதை பற்றியும் வந்து கவலைப்படாமல் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட நேம் வந்து டேக் மை ஹேண்ட். ஓகே, ஸோ யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்துட்டு கிம்ச்சி. உங்களுக்கு வந்துட்டு ஒரு அக்கா இருக்காங்க, உங்கள் பேர் வந்து அம்மு. உங்களுக்கு ஒரு அம்மா மட்டும்தான், அப்பா வந்து கிடையாது. உங்கள் அக்கா அம்மு வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்து கொரியா போயிருப்பாங்க. நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூஎஸ் போயிருப்பீங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மா வந்து உங்கள் அக்கா கூட தான் உங்களை அனுப்புகிற மாதிரி இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் வந்து இல்லை, யூஎஸ் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே வந்துட்டு போயிட்டு உங்களை ஹையர் ஸ்டடீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் உங்கள் அக்காவும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பட் கொரியாவில் இருக்கும் போது உங்கள் அக்கா வந்துட்டு ஜிம்மனை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஹீரோவோட சைட் பார்த்தோம்னா நம்ம தயாங் வந்துட்டு ஜிம்மனோட தம்பி தான் வந்து தயாங். ஜிம்மனும் உங்கள் அக்காவும் ஒரே காலேஜில் படித்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க உங்கள் அம்மாவுக்கும் வந்து லவ் மேரேஜ் ஓகே தான். ஸோ அதனால் மேரேஜ்க்காக இப்போ வந்து ஜிம்மனும் தயாங் அண்ட் அவங்க ஃபேமிலி வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு வந்துட்டு வராங்க. இப்போதைக்கு இன்ட்ரோ போதும், இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் தான் நல்லா பெட்டில் வந்து தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு அடியே கிம்ச்சி ஏஞ்சிக்கோடி, என்னடி இப்படி தூங்கிட்டுருக்க, உனக்கு இன்னைக்கு உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன், அதை வச்சுட்டு இப்படி தூங்கிட்டுருக்க, தூங்க முடிஞ்சு ஏஞ்சிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை எழுப்புறாங்க. பட் நீங்கள் நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து அடியே இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்கடி, போய் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் அவங்கள போய் கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு கத்துறாங்க. அப்போ தான் நீங்கள் ஐயோ ஆமாம் இல்லைம்மா மறந்துட்டேன், இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு ஒயிட் சுடி ஒன்று போட்டுட்டு மேக்கப் எதுவும் போடாமல் ஃப்ரீ ஹேர், அதாவது தலை குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே வெட்ட ஹேரை விட்டுட்டு மேக்கப் இல்லாமல் ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கிளம்பி போயிடுறீங்க. உங்கள் அம்மா தலையே அடிச்சுக்கிறாங்க, இவ்வளோலாம் வச்சுட்டு எப்படி தான் மேக்கப் போடணுன்ட்டு. நீங்கள் காரில் தான் ஆக்சுவலி போகிறீங்க. போயிட்டு ஏர்போர்ட்டில் இங்கே நம்ம டவுன் சைடை பார்த்தோம்னா அங்கே டவுன்மா எத்தனை தடவைமா நான் சொல்லியிருக்கேன், எனக்கு இங்கே வரவே பிடிக்கல, இந்த நாயோட கல்யாணத்துக்கு நீ என்ன வேறு இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுன் சொன்னேன். எங்கள் ஜேகே நான் பாட்டு ஒழுங்காக சுற்றிட்டு இருந்தேன்டா கொரியாவில், என்னை பிடிச்சி இங்கே இழுத்துட்டு வந்துட்டு நீலாம் பேசவே கூடாது தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இங்கே ஜிம்மன் வந்து இப்போ என் கல்யாணத்துக்கு தான்டா வந்திருக்கீங்க, வந்து பாருங்கடா, எப்போ பாரு கொரியாலே வந்து அடைஞ்சிக்கிட்டேன், இங்கே ஒரு 4 இடத்துக்கு வந்து பார்த்தா தான் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் எப்படி இருக்குன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிம்மன் சொல்ல. அப்போ வந்துட்டு அவங்க நீ பொண்ணுங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லு, அதை விட்டுட்டு 4 கண்ட்ரியை பார்க்கணுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, இங்கேயே தூக்கி எதையாவது அடிச்சிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க சொல்ல. இந்த ஜிம்மனா ஐ எம் கமிட்டட், கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கேன், இதெல்லாம் பேசக்கூடாது தாங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்னு ஜிம்மன் சொல்லுது. இங்கே ஜேகே வாயில் கை வச்சுட்டு இதுங்க சண்டைக்கு நடுவில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன், நான் பாட்டு ஒழுங்காக சுற்றிக்கிட்டு கடந்தேன்டா, கூட்டு வந்து இழுத்து வச்சுட்டு என்னையாண்டா கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கோ கேட்க தாங்க. அதுவா மச்சான், ஃப்ரெண்டு கூட வரணும்ல, எனக்கு மட்டும் அங்கே போனால் போர் அடிக்காதா தனியாக, அதான் உன்னையும் நீ எங்கே போனாலும் என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடு. ஆமாம் அதுக்கு தானே ஃப்ரெண்டு நீ இருக்க அப்படின்ட்டு அவங்க சொல்ல. எங்கிட்ட அவங்கடா மாட்டி 3 பேரும் பண்ணால் சண்டையை நிறுத்துங்கடா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்கடா. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களை வந்து அப்படியே எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. தயாங் பார்த்த உடனே ஃப்ளாட்டு, பிகாஸ் நீங்கள் அழகாக வந்துட்டு ஒரு ஒயிட் சுடி நான் சொன்ன மாதிரி போட்டிருப்பீங்க. அது பார்த்த உடனே தயாங் அப்படியே பேனு பார்த்துட்டு நிற்கிறான். ஆக்சுவலி தயாங் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். இது வரைக்கும் அவன் வந்து உங்களை வந்து பார்த்துருக்க மாட்டான், ஈவன் ஃபோட்டோ எதுலேயுமே வந்து அவங்கள பார்த்துருக்க மாட்டான். அண்ட் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து தயாங்க வந்துட்டு ஒரு தடவை பார்த்துருப்பீங்க, அதாவது உங்கள் அக்கா வந்துட்டு காமிச்சிருப்பாங்க, ஃபோட்டோலலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருப்பீங்க. நீங்கள் போக உங்கள் அத்தை வந்துட்டு நீ தானம்மா கிம்ச்சி, ஆமாம் அத்தை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஹாய் கிம்ச்சி எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு
கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணணும். ஸோ நீங்கள் டிரைவர் சீட்டில் போகும்போது பக்கத்து சீட்டில் வந்துட்டு யார் உட்காரான்னு பார்த்தா தயாங் தான். ஆக்சுவலி தயாங்கோட அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தயாங்க வந்து இடித்து தள்ளியிருப்பாங்க மீன்ஸ் முன்னாடி போய் உட்கார்றான்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை தயாங்க அம்மா அப்படின்ற மாதிரி பார்க்க அவங்க அம்மா வந்து 2வது பொண்ணை நீ கரெக்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் தயாங்க தெய்வமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டே வந்துட்டு போயிட்டு உங்கள் பக்கத்தில், அதாவது டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார்றான். நல்ல குடும்பம். ஓகே, பேக் டு ஸ்டோரி. உட்கார நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு ஒரு ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறீங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஜங்குக்கு வந்து அவ்வளவா வந்துட்டு தமிழ் வந்து தெரியாது. பேசுகிறது புரியும், ஓரளவு புரியும். பட் வந்து அவன் வந்து திருப்பி பேசினா திக்கி ஒரு மாதிரி வந்துட்டு பேசுவான். தயவுக்கும் வந்து அப்படி தான். பட் ஜங்குக் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு வந்து தமிழ் வந்து தயவுக்கு தெரியும். பிகாஸ் ஜிம்மன் வந்துட்டு இந்த மாதிரி அண்ணி வந்து தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்லிலாம் கொடுத்துருப்பான். அதனால அவனும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கற்றுருப்பான். இப்போ வந்து எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க. போனதுக்கப்புறமேட்டு உங்கள் அம்மா வந்து எல்லாேருக்கும் மாற்றி எடுத்து வர வைக்கிறாங்க. ஜிம்மனோட கண் அப்படியே வந்து நம்ம அம்மாவை தான் தேடுது. ஆனால் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை வந்து பையன் பார்க்கக்கூடாது அல்லவா, அதனால் அம்மு வந்துட்டு ரூமில் இருக்கா. இங்கே ஜிம்மன் வந்து அம்மாவே தேடிட்டுருக்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு, என்னம்மாம்மா அக்காவை தேடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கள் ஜிம்மனு வெளில சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து அதுதான் எல்லாருக்கும் தெரியுதே அப்படியே உங்கள் கண் அப்படியே தேடுதே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜிம்மனு அப்படியே ஷையாகிட்டே நின்றுட்டுருக்கான். இதெல்லாம் வந்து தவங்க பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து தவங்க வந்து அப்படியே ரசிச்சுட்டு நிற்கிறான். இங்கே ஜாங்குக்கு டே மச்சான் என்னடா டே ஜொல்லு வலிதுடா தொடச்சிக்கோடா அப்படின்னு சொல்ல, எங்கள் தவங்க அப்படி சிரிச்சிட்டே அப்படிங்கிறான். இங்கே ஜங்குக்கு ஐயோ எப்போ சாமி நீ என்ன வேணால் பண்ணு, தயவு செஞ்சு இந்த மாதிரி சிரிக்காத, அதுக்கப்புறம் அந்த புல்லை பார்த்து பயந்து ஓடிட போகுது அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்ல, இங்கே தவங்க நீ மூட்டுவா அப்படின்னு. இதெல்லாம் ஆக்சுவலாக அவங்க கொரியனில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தான் கொரியன் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. பிகாஸ் உங்கள் அக்கா அதான் ஜிம்மன் எப்படியோ உங்கள் அக்கா அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஓரளவுக்கு தெரியும். அவங்க பேசுகிறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது. பட் என்னன்றது உங்களுக்கு முழுசாக வந்துட்டு புரியல. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் வந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வரும்போதே தவங்க வந்து என்ன பண்ணுறான்னா அவங்கள பார்த்துல அப்படி விங்க் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ தவங்க வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறான். நீங்கள் வந்து என்ன இவர் அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ தான் உங்கள் அம்மா எல்லாருக்கிட்டேயும் உட்கார வச்சு பேசிவிட்டு எல்லோரையும் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆக அனுப்புகிறாங்க. ஸோ உங்ககிட்ட போயிட்டு எல்லாேருக்கும் போய் ரூமை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் போயிட்டு ஒவ்வொருத்தருக்கா ரூம் காட்டுறீங்க. ஆனால் பாவம் ஜங்குக்கு அது உட்காந்துட்டு பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்டு அந்த டிவியை பார்த்துட்ருக்கு. அதில் வந்துட்டு ஒரு சாங் போகுது. அது வந்து நல்லா குட்டி சாங்காக இருக்கிறதுனால அவன் ரசிச்சுட்டு பார்க்குறான். அதனால எல்லோரும் போனதை வந்து அவன் கவனிக்கலை. ஸோ எல்லாேருக்கும் நீங்கள் போய் ரூம் காட்டுறீங்க, ஜிம்மனுக்கு காட்டுறீங்க. அண்ட் இப்போ தயாவுக்கு தான். ஸோ நீங்கள் தயாங்க கூப்பிட்டு போகும்போது தயாங்க வந்து உன் பேர் கிம்ச்சி தானே அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்து ஆமாம் நான் யாருன்னு தெரியுமா? தெரியும். நான் யார்? அதாவது ஜிம்மன் மாமாவோட தம்பி. என் பேர் தெரியுமா? அக்கா சொல்லியிருக்கா கிம் தயாங் அத்தனை. பரவாயில்லையே இவ்வளோலாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்கள் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம் காட்டுறீங்க. அப்போ தான் வெரி நைஸ் லுக்கிங் ப்ரிட்டி லைக் யூ அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படியே ஷாக்டாக என்ன சொன்னீங்க? ஜஸ்ட் லுக்கிங் ப்ரிட்டி லைக் யூ அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸில் நீங்கள் வந்து தேங்க்யூ, நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது தயவங்க வந்து ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து போயிடுறீங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு போயிடுறான். நீங்கள் என்னடா இவன் இப்படி பேசுகிறான்? அச்சோ, அன்றைக்கி அக்கா ஃபோட்டோவில் காட்டும் போதே அவனை பார்த்து ஃப்ளாட் ஆகிட்டேன். இப்போவே இவ்வளோ பக்கத்தில் என்னை பார்த்து விங் பண்ணுறான். இப்போ ப்ரிட்டிங்கிறான்.
அச்சச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷையாக ஆகிட்டே ஓடுறீங்க. ஓடி உங்கள் அக்கா ரூமுக்கு தான் போகிறீங்க. அவங்க அக்கா, "என்னடி உன் ஆள் வந்துட்டான் போல" அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி என்னன்னா, உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சிருக்கு, தாவங்களோட ஃபோட்டோ காமிச்சிருக்கும் போதே உங்களுக்கு தாவங்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் ஃபாலோ ஆகிருப்பீங்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்ற மாதிரி தான். ஸோ உங்கள் அக்கா அடிக்கடி வந்துட்டு ஜுமன் கிட்ட வீடியோ கால் பேசும்போது தாவங்கிட்டையும் பேசியிருப்பாங்க. நீங்கள் ஒளிஞ்சிருந்து, ஆக்சுவலி உங்கள் அக்காவுக்கு தெரியும், பட் தாவங்க தெரியக்கூடாதுன்ட்டு நீங்கள் ஒளிஞ்சிருந்து வீடியோ காலில் வந்து தாவங்க பார்க்குறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தாவங்க ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து, அப்புறம் எங்கள் கல்யாணத்துக்கு அடுத்து உன் கல்யாணம்னு சொல்லு. அட என்னக்கா நீ, இப்போ தான் அவரே வந்திருக்காரு, அவருக்கு என்ன பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியலக்கா. அப்புறம் எப்படி, அதெல்லாம் பிடிக்கும், என் தங்கச்சியை போய் யாருக்கும் பிடிக்காமல் இருக்குமா, எவ்வளோ க்யூட்டாக இருக்கே நீ, உன்னை போய் பிடிக்காமல் இருக்குமா அப்படின்னு கேட்க, நீ வந்து போக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கீழே போகிறீங்க. இப்போது எல்லோரும் வந்துட்டு ஹாலில் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் எல்லாேருக்கும் வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஸோ எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்கும் போது தாவங்கிட்ட போகிறீங்க. தாவங்க உங்களை பார்த்துட்டே வந்து எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள், உங்களுக்கு காஃபி பிடிக்காதுல்ல, உனக்கு எப்படி, அக்கா சொல்லியிருக்கா, அதனால உங்களுக்கு டீ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டீ கொடுக்குறீங்க. தயங்கும் ஸ்மைல் பண்ணி அதை வந்து உங்கள் கையோட டச் ஆகுற மாதிரியே வாங்குகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கப்பை எடுத்துகிட்டு போய் நின்றுக்கிறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அத்தை அவங்க வந்துட்டு, அப்புறம் அம்மு எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, உங்கள் அம்மா வந்து அவள் மேலே இருக்கா, சரி அவங்கள கூப்பிடு அப்படின்ற மாதிரி இங்கே ஜிம்முன்னு சொல்ல, எல்லோரும் அப்படி திரும்பி ஜிம்மனை பார்க்க, இங்கே உங்கள் அம்மா, அதெல்லாம் மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி, ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அத்தை, இட்ஸ் ஜஸ்ட் நார்மல், அதனால் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து ஆரோக்கோளாறு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் அம்மாவும் ஓகே அப்படின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு, போய் உங்கள் அக்கா கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்களும் போய் உங்கள் அக்கா வந்துட்டு கூப்பிட்டு வரீங்க. அண்ட் எல்லோரும் அப்படியே வந்துட்டு பேசிவிட்டு அன்றைக்கி நைட்டு அப்படியே அன்றைக்கி டே வந்துட்டு அப்படியே போகுது. இப்போது நைட்டு தான் எல்லாருமே வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இப்போ உட்காந்து டிவிலாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் உங்கள் அத்தை மாமா வந்துட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அண்ட் வந்து தாங்குமே வந்துட்டு அவன் வந்து போயிருப்பான். ஸோ இப்படியே ஒவ்வொருத்தரும் எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு உட்காந்துட்டு, ஆமாம் நமக்கு என்ன ரூமு அப்படின்ற மாதிரி இப்போ தான் அவன் திங்கே பண்ணுறான். திங்க் பண்ணிவிட்டு, ஐயோ நமக்கு என்ன ரூமுன்னு தெரியலையே, ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுது. நீங்கள் வந்துட்டு, சொல்லுங்கள் உங்கள் பேர், என் பேர் ஜாங்குக்குங்க, பேர் கூட வாங்க தெரியாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு ஜாங்குக் கேட்க, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சாரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜாங்குக் வந்து, பரவாயில்ல இருக்கட்டும், எங்கே ரூமு அப்படின்ற மாதிரி ஜாங்குக் கேட்குது. நீங்கள் ரூமா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. எங்கள் ஜாங்குக் ஆமாம் அப்படிங்கிறான். நீங்கள் ஒருத்தர் வரதான் எங்ககிட்ட யாருமே சொல்லலை, ஸோ ரூம் அரேஞ்ச் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது வந்து ஜாங்குக்கு வந்து ஓரளவுக்கு புரியுது, பட் ரொம்பலாம் புரியல. ஸோ ரூம் அரேஞ்சுன்றதை வச்சுட்டு, அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா, அப்போ எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது. நீங்கள் இல்லை ஆக்சுவலி ரூம் இல்லை அப்படிங்கிறீங்க. என்னது ரூம் இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, நீங்கள் சரி ஓகே தயங்கோட ரூமை வந்து எடுத்துக்கிறீங்களா, நீங்களும் அவரும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி சொல்ல, இங்கே ஜாங்குக்கு அவன் கூடயா ஐயோ அப்படின்ற மாதிரிங்கிறான். நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறீங்க. ஜாங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்ல, நீங்கள் சரி வாங்க நான் ரூம் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகிறீங்க. அவன் இங்கே நான் வந்ததுக்கு வராமே இருந்திருக்கலாம் ஷிட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டு வரான். நீங்கள் தாங்களோட ரூமில் போய் டோர் நாக் பண்ணுறீங்க. நாக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க. எங்கள் ஜாங்குக்கா இவன் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்போ அவங்க வந்துட்டு வரான், வந்து டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். ஆக்சுவலாக அவன் அப்போ தான் குளிச்சுட்ருப்பான். குளித்து முடிச்சுட்டு வந்திருப்பான். நீங்கள் டோர் நாக் பண்ணவே அவன் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பான். பார்த்தா இப்போ டவல் மட்டும் வேர் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனையே பேனு பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே ஜாங்குக்கு இதுங்க என்ன பேனு பார்த்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க, எங்கே தயங்க ஓய் பார்த்தது போதும் அப்படிங்கிறான். நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் ஆகிட்டு, அது வந்து அது ஜாங்குக் ரூம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே தயங்க அப்படியே உங்களுக்கு பின்னாடி எத்தி பார்த்தா ஜாங்குக் நிற்கிறான். என்னடா ஜங்குக்கு போய் படுக்கல அப்படின்னு தயங்க கேட்க, இங்கே ஜாங்குக்கா டே எருமா மாடே, நான் ஒருத்தன் வரேன்னு சொன்னியா இல்லையாடா, இல்லைடா நான் சொன்னேனே, சொன்னியா எனக்கு ரூம் இல்லைன்றாங்க, பண்ணாட பரதேசி
நான் வரதை சொல்லாமல் இப்போ எனக்கு ரூம் இல்லை, ஒழுங்கு மரியாதையாக எனக்கு ரூம் ஷேர் பண்ணேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல எங்கள் தாங்க உன் கூடயா அதுக்கெலாம் வேலை பாரு அப்படிங்குது எங்கள் ஜங்குக்கு. நீ தான்டா கூப்பிட்டு வந்தா, நான் இங்கே உன் ரூமில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குள்ளே வரேன். எங்கள் தாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்க இங்கே தாங்க வேறு ரூம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் இல்லை வேறு ரூம் இல்லையே, 6 ரூமு, அதில் வந்துட்டு அத்தை மாமா ஒன்று, அம்மா ஒன்று, நான் ஒன்று, அக்கா ஒன்று, ஜிமன் மாமா ஒன்று, நீங்கள் ஒன்று, இவ்வளோ தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல எங்கே தாங்க பேசாமல் ஒன்று பண்ணுறியா? சொல்லுங்கள். ஜங்குக்கை ஒரு ரூமில் படுக்க வச்சுக்கோ. சொல்கிறேன் ஜங்குக்கு ஒரு ரூமில் படுக்க வச்சுட்டு நீ போய் நான் போய் எங்கள் அக்கா ரூமில் படுத்துக்கவா? இல்லை என் ரூமில் வந்து படுத்துக்கோ அப்படின்னு தாங்க சொல்கிறான். நீங்கள் அப்படின்ற மாதிரி லுக்கு எங்கே தாங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு சும்மா சொன்னேன் அப்படிங்கிறான். நீங்கள் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே தாங்க ஒரு நிமிஷம் இல்லை. சொல்லுங்கள். நீ என்ன வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்ற, தாங்கலாம் கூப்பிட மாட்டியா? அது இல்லை, வயசில் பெரியவங்கல்ல, ஸோ அதான் வயசில் பெரியவனா. உனக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 23. ஐம் 25. உன்னை விட எனக்கு 2 வயசு தான் பெரியவன். இருந்தாலும் ஜிமன் மாமா பெரியவர் தானே, அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு பெரியவங்க தான், அதனால தான். சரி, ஜிமன் பெரியவன், ஜிமனை மாமாங்கிற, அப்போ ஜிமனோட தம்பி நானும் உனக்கு மாமா தானே அப்படின்னு தான் கேட்க. நீங்கள் அது ஆமாம், அப்போது என்ன மாமான்னு கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி எங்கள் தாங்க சொல்கிறான். நீங்கள் அப்படியே பேன்னு பார்த்துட்டு இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. இல்லை நீங்கள் அது இன்னும் மாமாக்கும் அக்காக்கும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேணா கூப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல எங்கள் தாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜிம்மனா மாமாங்கிற, என்ன மாமான்னு கூப்பிட மட்டும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் அது சரி ஓகே, இப்போ என்ன உங்களை மாமான்னு கூப்பிடணும் அவ்வளோதானே? சரிங்க மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் தான் பேரோட என் பேரோட கூப்பிடு. ஓகே சரி தாங்க மாமா, நான் போய் தூங்குறேன், பாய் அப்படிங்கிறீங்க. எங்கே தாங்க நானும் வரட்டா? எங்கே உங்க கூட தூங்க? என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல இங்கே தாங்க சும்மா சும்மா இதெல்லாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போகிறான். நீங்கள் அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்போ தாங்க என்ன பண்ணுறான்னா அவங்க கையை பிடிச்சி கிட்டக்க இழுக்கிறான். கிட்டக்க இழுத்துட்டு உங்கள் ஹிப்பை வந்து ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எங்கே தாங்க சரி நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போ. என்ன கேட்க போகிறீங்க? முதல்ல விடுங்க, யாராச்சும் பார்க்க போகிறாங்க. பார்த்தா பார்க்கட்டும். சரி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு தானடி கேட்டேன், அதுக்கேண்டி இப்படி ரியாக்ஷன் கொடுக்குற? இல்லை அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. இங்கே தாங்க ஓ அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ்வர் எதுவும் இல்லை, ஓகே தென் ஐ ஹாவ் அ சான்ஸ் ரைட் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படின்ற மாதிரி ஷாக்டாக பார்க்குறீங்க. இங்கே தயாங்க சரி ஓகே குட் நைட் அப்படின்னு உங்களை விட்டுட்டு அவன் வந்துட்டு உள்ளே போயிடுறான், ரூம் டோரை சாத்திக்கிறான். நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்டாக இப்போ அவர் என்ன கேட்டார்? எனக்கு பாய் ஃப்ரெண்ட், ஓ மை காட் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேகமாக உங்கள் அக்காவோட ரூமுக்கு தான் ஓடுறீங்க. இங்கே தயங்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பினான். ஜங்குக்கு அப்படியே கையை கட்டிட்டு ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு டேய் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்க. இங்கே தாங்க அது ஒன்றும் இல்லைடா மச்சான், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். இதை நீ அவகிட்ட இந்த மாதிரி சிலுமிஷம் பண்ணாமையே நீ கேட்டிருக்கலாமே. அது 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 எப்பட்றா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணாதுன்னு தான் அவளுக்கு என்ன பிடிக்குமா? அந்த புள்ள பயந்து ஓட போகுது நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு என்னடானா படுத்துக்கிறான். எங்கள் தாங்க உன் வாயில் வசமை வச்சு தேக்க நல்ல வார்த்தையே வராதாடா, நான் நல்லா இருந்தால் உனக்கு பிடிக்காதாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க. எங்கள் ஜங்குக்கு சேச்சே எனக்கெல்லாம் பிடிக்காதுடா
அப்போ அவங்க என்னை எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, அதனால தான் மச்சான் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு படுக்குது. இங்கே தயாங்க என் சரியான பைத்தியக்கார கேரக்டர்லையும் கூட வச்சுட்டு நான் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிவிட்டு அவனும் போய் படுக்கிறான். இங்கே நீங்கள் தான் உங்கள் அக்கா கிட்டே போய்ட்டு அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க பெட்டில். நீங்கள் வந்துட்டு போயிட்டு அப்படியே குதிக்கிறீங்க அவன் மேலே. அவங்க வந்து என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் வந்து அக்கா அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன அடுத்த ராத்திரியில் எழுப்பிட்டு என்ன விஷயம், மரியாதையாக போயிரு அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா திட்ட. நீங்கள் வந்து அக்கா அக்கா தாங்க இருக்கான்ல. ஆமாம், அவனுக்கு என்ன அக்கா என்ன தெரியுமா பண்ணா, என்ன பண்ணா, அது சொல்லி ஒளிடி, தூக்கம் வருதுடி, நாளைக்கு கல்யாணம்டி எனக்கு. சரி உன் கல்யாணம்லாம் இருக்கட்டும் கால் முதல்ல நான் சொல்கிறத கேளு. கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு என்ன தூங்க விட மாட்டாளே, என்ன இளவு சொல்லி தொலை. அது நான் வந்து ஜங்குக்கு ரூமை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கூப்பிட்டு போனேன். அப்போது தயாங் வந்தாரா, வந்தான். வந்து அது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோமா, பேசுனீங்க. அவர் என்னை மாமான்னு கூப்பிட சொன்னாரா. அப்போது ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. நீங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவை எழுப்புறீங்க. பிகாஸ் அவங்க தூங்கியிருப்பாங்க. நீங்கள் எழுப்பிட்டு உங்கள் அக்கா ஆ கேளுக்கா தூங்க மூஞ்சி அப்படின்னு திட்டுறீங்க. அவளும் டைமை பாருடி 12 நாளைக்கு நான் சீக்கிரமாக ஏஞ்சிக்கணுண்டிங்கிறா. நீங்கள் இதை நீ கேட்டுட்டு தூங்கு சொல்லி ஒளி அப்படிங்கிறாங்க. நீங்கள் தயாங்க என்ன மாமான்னு கூப்பிட சொன்னாரா, சொன்னான். நானும் கூப்பிட்டேனா, சரி. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிக்கிட்டு இழுத்தாரா. அப்புறம் அது என்னடி ஆச்சு, அது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டாரா. சரி நான் இல்லைன்னு சொன்னேனா. அப்புறம் அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்டாருக்கா. இவ்வளோதானா, என்னக்கா இவ்வளோதானே, நான் அசால்ட்டாக சொல்கிறேன். அவர் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கு சான்ஸ் பார்க்குறாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சந்தோஷத்தில் சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் அக்கா சரி அவ்வளோதானே, சரி போ அப்படிங்கிறா. நீங்கள் அக்கா நான் எவ்வளோ பெரிய ஹாப்பியான விஷயம் சொல்லிட்டுருக்கேன், நீ பாட்டு தூங்கிட்டுருக்க, என்னடியும் பண்ண சொல்கிறேன், எனக்கு தூக்கம் வருது விட்ரி அப்படிங்கிறா. நீங்கள் உங்ககிட்டலாம் வந்து சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா மண்டையில் அடிச்சுட்டு ஓடுறீங்க. அவளா இருடி சிறுவாண்டு நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துக்கிறாங்க. இங்கே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு பெட்டில் புரண்டுறீங்க. உங்களுக்கு துக்கமே இல்லை. அவங்க சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு அப்படியே அந்த மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அவனை அப்படி பார்த்தது, அவங்கக்கிட்ட அப்படி க்ளோஸாக இருந்தது அப்படின்ட்டு எல்லாமே வந்து யோசிச்சுட்டு அப்படியே நீங்கள் அன்றைக்கி நைட்டு தூங்காமே வந்துட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து மார்னிங் ஆகுது. ஸோ மேரேஜ்னால் எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமாக ஏஞ்சிப்பாங்கல்ல, லைக் ஒரு 4 வந்து ஏஞ்சிப்பாங்களே, அது மாதிரி வந்துட்டு எல்லாம் வந்து ஏஞ்சிக்கிறாங்க. பட் இங்கே தயாங்க்கு ஜங்குக்குலாம் வந்து அந்த மாதிரி ஏஞ்சிக்கிற பழக்கமே இல்லை. தலைவங்க எப்போவுமே வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு தான் ஏஞ்சி பழக்கம். ஸோ இப்போ வந்து திடீர்னு எழுப்பவே அப்படியே ஒரு மாதிரி சோம்பலாகவே என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கானுங்க 2 பேரும். அப்போது அவங்களோட அம்மா உங்கள் அண்ணனுக்கு நீ கல்யாணம் போங்க சீக்கிரம் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வாங்க. அம்மா அவனுக்கு தானே கல்யாணம் எனக்கு இல்லையே அப்படின்னு அவங்க கேட்க, இங்கே அவங்களோட அம்மா அவங்க மண்டையிலே ஒன்று போட்டு போயிட்டு குளிச்சுட்டு வாடா உட்காந்து கதை பேசிட்டுருக்கான். ஜங்குக்கு அப்படிங்கிறாங்க. அது நல்லா தூங்கிட்டுருக்கு. ஜங்குக் அப்படிங்கிறாங்க. இது அப்போ கூட ஏஞ்சிக்கல, இந்த பையன் கூட சேர்ந்து இவனும் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் எழுப்புறாங்க. ஜங்குக்கு என்னம்மாவா டக்குன்னு ஏஞ்சிக்கோ, அண்ணாக்கு கல்யாணம் ஜிம்மனுக்கு கல்யாணம் இல்லை, போய் குளிப்போ அப்படிங்கிறாங்க. இங்கே ஜங்குக்கு அவனுக்கு தானே கல்யாணம் எனக்கு இல்லையே, நான் தூங்கணும் அப்படிங்கிறான். இங்கே தாங்கட அம்மா 2ங்களும் இப்படி பேசுதுங்க பாரு, சொல்லி வச்ச மாதிரி. ஜங்குக்கு இப்போ நீ மட்டும் ஏஞ்சிக்கலன்னு வையன் தண்ணியை தூக்கி மூஞ்சில் ஊற்றிடுவேன் அப்படிங்கிறாங்க. எங்கே ஜங்குக்கு என்னம்மா போய் குள்றா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இதுங்க 2ங்களும் ஏஞ்சி உட்காந்துட்டு மூஞ்ச பார்க்குதுங்க. அப்போது என்ன நினச்சானுங்கன்னு தெரில, 2 பேரும் தலைக்காணி தூக்கி அடிச்சுக்கிறானுங்க. இங்கே ஜங்குக்கா தாங்கு அவ்வளோதான் நான் தான் போவேன், இங்கே தாங்க இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு ஏஞ்சேன் நான் தான் போவேன் அப்படின்னு 2ங்களும் அடிச்சுக்குதுங்க. எதுக்கு, பாத்ரூம்க்கு. அப்படியே சண்டை போட்டு இதுங்க 2ங்களும் என்ன பண்ணுதுங்கன்னா அப்படியே ப்ரெட்லேருந்து கீழெல்லாம் உருண்டு போகுதுங்க. அந்த டைம் பார்த்து நீங்கள் வந்துட்டு வரீங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மா வந்துட்டு கையில் வந்து எல்லாருக்கும் காஃபி கொடுத்து விட்டுருப்பாங்க, கொடுத்துட்டு எழுப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு போய் அப்போ தான் அவங்க ரூமுக்கு போயிருப்பீங்க.
போயிட்டு நீங்கள் ரூம் டோரை நாக் பண்ணியிருப்பீங்க, பட் அவனுங்களுக்கு கேட்டிருக்காது, பிகாஸ் அவங்க சண்டை போட்டிருக்காங்களே. ஸோ நீங்கள் ஓகேன்னு அப்படியே டோரை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஐஸெல்லாம் அப்படியே வியர்ட் ஆகுது. பிகாஸ் இப்போது ஜங்குக் கீழே படுத்திருப்பான், தான் ஜங்குக்கு மேலே உட்காந்துருப்பான். நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இங்கே தாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு ஏஞ்சிக்க பார்க்குறான். அப்போ ஜங்குக்கு டே வேணாண்டா, ஏன்டா அவங்க இப்படி பண்ணுறனால ரொம்ப பாவம், உனக்குன்னு ஒரு ஒய்ஃப் வருவா, நீ அவ கூட பார்த்துக்கோ அப்படிங்கிறான். நீங்கள் என்ன பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்க எங்கள் அவங்க ஜங்குக்கு வாய முடுறா அப்படின்னு சொல்ல இங்கே 2 பேரும் ஏஞ்சி நிற்கிறானுங்க. நீங்கள் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எங்கள் அவங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னாச்சு, இல்லை காஃபி அப்படி சொல்ல இங்கே ஜங்குக்கு அதுவா, அது ஒரு பெரிய கதை வரைக்கும் பாருங்கள். எப்போவுமே இப்படி தான், எப்போ பாரு என்னை இந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு வேலையாகவே போச்சு. நானும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இவன் பண்ணாமே என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல நீங்கள் அப்படியே அவங்க ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறீங்க. யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அவங்க வாய் முடுறா, ஐயோங்க அவன் சொல்கிறல நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காஃபி இருக்குது, 2 பேரும் எதுவும் பண்ணாமல் காஃபியை குடிச்சிட்டு கீழே சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறீங்க. உங்கள் தவங்க இன்சல்ட் ஆகிருக்கும். தவங்க ஜங்குக்கு அப்படின்னு திரும்புகிறான். எங்கள் ஜங்குக்கு பாத்ரூம் கிட்டே போயிட்டு பாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான். எங்கள் தவங்க ஐயோ ஆள் முன்னாடி மானம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலேயே அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் என்ன பண்ணுதுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கீழே போயிருப்பீங்க. அண்ட் டைம் ஸ்கேப்ஸ் இப்போது எல்லாருமே அந்த மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ரெடி ஆகிட்டு கீழே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ தாங்கும் ஜங்குக்கும் வந்துட்டுருப்பாங்க. எல்லோரும் ஓகே கிளம்பலாமா அப்படின்னும் போது நீங்கள் அப்போ கிச்சனுக்குள்ளே இருந்து வரீங்க. அப்போ தான் தாங்க உங்களை பார்க்குறான். நீங்கள் அழகாக ஒரு ரெட் கலர் லெஹங்கா போட்டிருப்பீங்க. அந்த ஜிமிக்கி, அதுக்கப்புறம் பிந்தி, நெக் செயின், ஹிப் செயின், அண்ட் அதுக்கப்புறமேட்டு கொலுசெல்லாம் போட்டு பார்க்கவே செம்மையாக இருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னே சார் ஆல்ரெடி ஃப்ளாட் ஆகிருப்பார், இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாகிட்டார். ஸோ எங்கள் ஜங்குக்கு தாங்க அடே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஷேக் பண்ணுறான். ஆனால் தயாங் தான் அவங்க பியூட்டியில் அப்படியே மெய் மறந்தான் நின்றுட்டுருக்கானே. இங்கே ஜங்குக்கு வாயை மூடுறா, 4 கொசு 2 உள்ளே போய் குடும்பம் நடத்த போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் தாங்க நீ மூட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவனுங்க பேசிகிட்ருக்கானுங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் காரில் ஏறும் போது தயாங் தான் ட்ரைவ் பண்ணுறான். ஆக்சுவலி நிறைய கார் இருக்கும். தயாங் காரில் நீங்கள் தயாங்கு, அதுக்கப்புறம் ஜிம்முன்னு, ஜங்குக்கு, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ இவங்க தான். இன்னொரு காரில் தான் உங்கள் அக்காலாம் வந்திருப்பாங்க. ஜிம்முன்னு கேட்டிருப்பான் அம்மு என் காரில் கொடுங்கன்ட்டு, பட்டு கல்யாணம் பொண்ணுன்னு கொடுக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் போகிறீங்க. இங்கே நீங்கள் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு வரீங்க. அப்போது நீங்கள் மிரரை பார்க்குறீங்க, அதான் ஃப்ரண்ட் மிரர் இருக்கும்ல. ஸோ அதை எதிர்ஷாக பார்க்கும்போது தயாங் உங்களையே தான் பார்த்துட்டு வரான். நீங்கள் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டா, என்னடி நடக்குதுங்க, அவன் என்னடானா அவன் கண்ணு உன் மேலேயே இருக்குது, வச்ச கண்ணு வாங்காமல் முன்னே பார்க்குறான், என்ன விஷயம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து கேட்குறா. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரியும் என்னடி அக்கா அண்ணனை வளைச்சிட்டா, நீ தம்பியை இது பண்ணுறியா அப்படின்ற மாதிரி உன் ஃப்ரெண்டு கேட்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாயை முட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தயாங் பார்த்துட்டு அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ட்ரைவ் பண்ணிட்டு வரான். இங்கே ஜங்குக்கு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அப்படிங்கிறான். நீங்கள் 2 பேரும் திரும்புகிறீங்க. அப்போ ஜங்குக்கு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குது. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு எங்கே போகிறோன்னு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பிகாஸ் அவள் கொஞ்சம் ஸ்பீடாக பேசியிருப்பா. அதனால் ஜங்குக்கு அவனே தமிழ் அரைகுறை, இவன் இப்படி ஸ்பீடாக பேசினா எப்படி அவனுக்கு புரியும், அதனால அவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அப்போ நீங்கள் அவருக்கு தமிழ் ஒழுங்காக தெரியாதுரி, ஸோ பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நம்ம மண்டபத்துக்கு தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு அது மண்டையா அப்படின்ற மாதிரி கேட்குறான்.
உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் செம்ம சிரிப்பாயிருது. உங்கள் ஃப்ரெண்டு ஹலோ பாய்ஸ் அது மண்டை கிடையாது மண்டபம் அப்படின்னு சொல்ல அப்படின்னு என்னது அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்க, இங்கே வந்து ஜிம்முன்னு ஐயோ டே மேரேஜ் ஹாலுக்கு போகிறோண்டா அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்ல எங்கள் ஜங்குக்கு ஓ மேரேஜ் ஹாலில் தான் அந்த புள்ள மண்டை அது இருந்துச்சா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்க, இங்கே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஐயோ இந்த குழந்தைக்கு யாராவது தமிழ் கற்றுக் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு மறுபடியும் வந்து டிரைவிங்கில் வந்துட்டு இது பண்ணுறீங்க. அப்போ அவங்க உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துருவா. இந்த வாட்டி உங்கள் ஃப்ரெண்டு இல்லாமல் ஜிம்முன்னு ஜாங்குங்க எல்லாரும் பார்த்துட்டு ஜிம்முன்னு ஜாங்கு கிட்டே போயிட்டு என்னடா பண்ணுறான் அதுவா ஜிம்முன்னு அங்கே உங்களுக்கு தெரியாதுல்ல தெரியாதுன்னு தாண்டா உங்ககிட்ட கேட்குறேன் என்ன விஷயம் அதுவா தயாங்க்கு அந்த பிள்ளை மாதிரி ஒரு கண்ணு எந்த பிள்ளை மாதிரி அதான் கிம்ச்சி மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல எங்கே ஜிம்முன்னு அடப்பாவி பிடிக்கல இந்தியா வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னடா எப்படா அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு கேட்க, இங்கே ஜங்குக்கு அதுவா ஏர்போர்ட்டில் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆமாம் சாருக்கு நேற்றுலேருந்து ஒரே புலம்பல் இதை தாங்க முடியாமல் நான் வர அவன் ரூமுக்கு போயிட்டேன்னா நைட்டு ஃபுல்லாக புலம்பியே நான் சாப்பிடுச்சிட்டேன் அதனால தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் சொல்ல, நீங்கள் வந்துட்டு ஜிம்மனுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. ஸோ ஜங்குக் சொன்னது உங்களுக்கு அவ்வளோவா கேட்டிருக்காது. பட் ஏதோ ஒரு மாதிரி கேட்டிருக்கும். எப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அவன் ரூமில் வேறு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்கும். நீங்கள் அப்படின்னா இவன் நிஜமாகவே அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஐயோ நம்ம தேவையில்லாமல் ஆசையை மனசில் வளர்த்துட்டோமோ அதனாலே இவன் என்கிட்டயே அப்படி கேட்டானே ஒருவேளை யூனிசெக்ஸாக இருப்பானோ அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே வந்து திங்க் பண்ணிவிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ எல்லாம் வந்துட்டு போகிறீங்க. ஒரு வழியாக மண்டபத்துக்கும் போய் சேர்ந்துட்டு அந்த ஆர்த்தி எடுத்து உள்ளெல்லாம் வர வச்சுட்டு அந்த மாதிரி வந்துட்டு நடக்குது. இப்போ வந்து டைம் ஸ்கேப்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அக்காவுக்கு வந்து மேரேஜ் வந்து நடக்க போகுது. நீங்கள் வந்து அங்கே இருக்கிற சின்ன ஒர்க்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது தயாங் வந்து உங்களை கூப்பிடுறான். நீங்கள் வந்துட்டு ஐயோ நோ இவன் கூப்பிட்டு நம்ம போகவே கூடாது ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவனை கண்டுக்காத மாதிரி வந்துட்டு போயிடுறீங்க. எங்கே தயாங்க என்ன இவன் கண்டுக்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கான். பட் நீங்கள் காதிலே வாங்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கை வந்து பார்க்குறீங்க. ஸோ தாங்கும் என்ன இவன் கண்டுக்க மாட்றா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு இருக்கான். இப்போது நீங்கள் தான் வந்துட்டு ஒரு ரூமில் வந்து இருக்கீங்க. அதாவது அந்த கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் வாங்கி வச்சுருந்த ஒரு ரூம் இருந்திருக்கும். அந்த ரூமில் வந்துட்டு யார் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு எழுதிட்டுருக்கீங்க. பிகாஸ் நம்ம இதில் எழுதி வைப்போம்ல அது மாதிரி எழுதி வச்சிட்ருக்கீங்க. அப்போது ஒரு சின்ன பையன் வரான். வந்துட்டு அக்கா என்னடா உங்களை ஒருத்தர் கூப்பிட்டாரா யார் தெரியல வாங்க டேய் தெரியாமல் எப்பட்றா வர்றது அதாங்க்கா மாப்பிள்ளை கூட ஒருத்தர் இருந்தாரே அப்படி சொல்ல, நீங்கள் மாப்பிள்ளை கூடனே ஒரு வேளை ஜங்குக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. பிகாஸ் வந்து ஜங்குக் தான் வந்து ஸ்டேஜில் வந்து ஜிம்மன் பக்கத்தில் நின்று இருப்பான். ஸோ அதனால் நீங்கள் ஜங்குக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு எங்கடா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த ரூமில் இருக்காருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வந்துட்டு கை காட்டுறான். நீங்களும் வந்துட்டு போனதுக்கப்புறம் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போனால் யாருமே இல்லை. நீங்கள் என்ன யாருமே இல்லை அந்த பையன் இங்கே தானே இருக்கேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சரி போகலாம் அப்படின்னு திரும்புறீங்க. அப்போ டோர் கிட்டே நின்றுட்டுருக்கான். டோரை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஓய் என்னடி நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ கண்டுக்காத மாதிரி போயிட்டுருக்க ஏன் நான் கூப்பிட்டது உனக்கு கேட்கலையா இல்லை கேட்டும் கேட்காத மாதிரி போறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்க. நீங்கள் அது வந்து ஒர்க் நிறையா இருந்துச்சு அதான் ஒர்க் நிறையா இருந்துச்சா இல்லை வேறு எதுனாவா அப்படின்ற மாதிரி தான் கேட்க. நீங்கள் இல்லை நிஜமாகவே ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் பேசிகிட்டே உங்கள் கிட்டே வந்துட்டுருக்கான். உண்மையை சொல்லு நிஜமாகவே ஒர்க் தான் ரீசனா இல்லை வேறு என்னவா? ஆனால் நான் கூப்பிடும் போதில் நீ ஒர்க்காக கூட இல்லையே சும்மா தானேடி நின்றுட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் இல்லை நிஜமாக தான் ஒர்க்காக தான் நான் உங்களை கேட்டும் கேட்காத மாதிரி போனேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் அவங்க உங்ககிட்ட வந்துட்டு ஒர்க்காக சரி இப்போது ஃப்ரீயா இல்லை நான் போகணும் எனக்கு நிறையா வேலை இருக்குது எனக்காக ஃப்ரீ பண்ணிக்கோ
அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஐயோ அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறீங்க. அப்போ தயாங்க உங்கள் ஹிப்பை வந்து ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்க, கையிடுங்க அப்படிங்கிறீங்க. எங்கே தாங்க முடியாது அப்படிங்கிறான். நீங்கள் இதெல்லாம் போய் நீங்கள் உங்கள் ஜங்குக்கிட்ட வச்சுக்கோங்க, என்கிட்டலாம் வேண்டாம், கையெடுங்க அப்படிங்கிறீங்க. எங்கே தாங்க ஜங்குக்கா? ஆமாம், நீங்கள் தானே நேற்று அப்படியே ஜங்கு கூட சொன்னாரே. ஐயோ, நீ அவன் சொன்னது நம்பிட்டியாண்ணா? அதானே உண்மையா? ஐயோ, அவன் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னது நீ நம்பிட்டு வேறு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னென்னா பார்த்தா உனக்கு அந்த மாதிரி தருதா? நான்லாம் வந்துட்டு ரொம்ப டீசென்ட், பேசிக்கலி ஐ ஆம் டீசென்ட் ஃப்ரம் டீசென்ட் ஃபேமிலி ஒன்றும் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. எங்கே தாங்க என்னடி அப்படி பார்க்குற? நிஜமாக தான், நான்லாம் அந்த மாதிரி கிடையாது. நான் வந்துட்டு விமன்ஸை தான் லவ் பண்ணுவேன். நான்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த லூஸ் ஏதோ வளையிடுச்சு, என்னை வந்து வெறுப்பேற்றணும், என்னை பழி வாங்கணுன்றதுக்காக அது அந்த மாதிரி பண்ணிச்சு. இல்லையே, அவர் காரில் கூட சொன்னார். காரில் சொன்னானா? என்ன சொன்னான்? நைட்டு அவங்க கூட தான் படுத்தேன், தூக்கமே இல்லை அப்படின்னு சொன்னார். ஐயோ ஈஸ்வரா, காரில் அவன் கொரியன் தானே பேசிட்டு வந்தான் ஜிம்மன் கிட்ட. உனக்கு கொரியன் தெரியுமா என்ன அப்படின்னு தான் கேட்க. நீங்கள் கொஞ்சம் ஆனால் ஃபுல்லாலாம் தெரியாது, ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிறீங்க. எங்கே தாங்க ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சுப்பேன் அப்படி? ஆமாம். அவன் முதல்ல என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னார்? அது நைட்டு ஃபுல்லாக புலம்பி தள்ளிட்டான் ஹயாங், அதனால எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, நான் வேறு அவன் ரூமில் படுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்படி நீங்கள் தேவங்க சொல்ல, நீங்கள் அப்படியே நம்பாத மாதிரியே தேவங்க பார்க்குறீங்க. எங்கே தேவங்க என்னடி அப்படி பார்க்குற? இது தாண்டி அவன் சொன்னான். நிஜமாவா? சத்தியமா இது தான் அவன் சொன்னான். வேணும்னா வா, நான் கூட இப்போ கூப்பிட்டு போய் நான் ஜங்குக்கிட்ட நீ என்னடா சொன்ன காரில் நான் கேட்குறேன். அவனே திறந்து உண்மையை சொல்லுவான். இல்லை பரவாயில்ல, நான் உங்களை நம்புகிறேன். நம்புறியா? ஆமாம். அது எப்படி? உண்மை தெரியாமல் எப்படி நம்புவ? நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். அதான் ஏன்? ஜிம்மன் மாமா நல்லவர், அப்போது அவர் தம்பி நீங்களும் நல்லவராக தானே இருப்பீங்க. உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? இல்லையே. அப்போது என்ன உனக்கு பிடிக்கல? ஐயோ, நான் அப்படி சொல்ல. அப்போ வேறு எப்படி சொன்னேன்? அது பிடிக்கும்ல. ஐயோ, நான் சொல்கிறது நீங்கள் ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க? பிடிக்கும் மீன்ஸ் ஆஸ் அ மாமாவா பிடிக்கும். மாமாவா? ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க மாமான்ட்டு. அப்போ வேணாமா? சரி, ஓகே ஃபைன். இல்லை, மாமான் தான் கூப்பிடணும். நீங்கள் தானே இப்போது? இல்லை, மாமான் மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை இன்னும் டைட் பண்ணுறான். நீங்கள் எனக்கு ஒர்க் இருக்குது, கையெடுங்க அப்படிங்கிறீங்க. எங்கே தாங்க கை எடுக்கணுமா? சரி, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா நீல் டவுன் பண்ணுறான். நீங்கள் எதுக்கு இவன் நீல் டவுன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும்னா, அவன் வந்து உங்கள் ஹிப் செயின் வந்து கழண்டிருக்கும். ஸோ அதுதான் வந்து அவன் வந்து பிடிச்சிருப்பான். ஆக்சுவலி அவன் கை வைக்கும் போது அது கழண்டிருக்கும், அதனால தான் அவன் கை வச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து மாட்டி விடுறான். நீங்கள் அப்படியே பேன அவனை பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு அதை போட்டு விட்டுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி இப்போ எங்கேருந்து போ அப்படிங்கிறான். நீங்கள் அப்படின்னு இந்த ஷாக், பிகாஸ் அவன் உங்கள் ஹிப் பேட் ஹிப்பாக இருக்கும். பிகாஸ் லெஹங்கா போட்டிருப்பீங்க, ஒரு ப்ளவுஸ், ஒரு ஸ்கர்ட், ஒரு ஷால் அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அவனோட கை உங்கள் ஹிப்பில் படவே உங்களுக்கு வந்துட்டு அப்படியே நீங்கள் பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து இருந்திருக்கும் உங்கள் ஸ்டொமக்கில். வேறு வேர்ல்டுக்கு போயிட்டீங்க. ஸோ அப்படி இருக்க நீங்கள் ஷாக் ஆகி நின்றுருக்க தேவங்க வந்து ஓய் அப்படிங்கிறான். நீங்கள் கிளம்பலையா? கிளம்பலன்னா பரவாயில்ல, இங்கே நானும் இருக்கேன் அப்படிங்கிறான். நீங்கள் இல்லை ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறீங்க. அவங்க எப்படி ஓடுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு போயிடுறான். ஒரு வழியாக ஃபைனலாக உங்கள் அக்காவுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜும் வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது. மேரேஜ் முடிச்ச பிறகு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஈவினிங் டைம் ஆகுது. அண்ட் ஈவினிங் வந்து ரிசப்ஷன். ஆக்சுவலி மேரேஜ் முடிஞ்சு மறுநாள் வந்து கொரியா போகிறது தான் வந்து பிளானு. பிகாஸ்
அங்கே போய்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து ரிசப்ஷன் வைக்கணுன்ற மாதிரி. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு இங்கே வந்து ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் இப்போ வந்து ஈவினிங் ரிசப்ஷன். ஸோ எல்லாருமே ரெடி ஆகி மண்டபத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி க்ரே கலர் லெஹங்கா, அது வந்து க்ரே கலர் ப்ளவுஸ், க்ரே கலர் ஸ்கர்ட், பேபி பிங்க் கலரில் ஷால், அப்படியே கிளிட்டர் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு பார்க்கவே செம்மையாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. தயாங்க வந்து மறுபடியும் அவனுக்கு நீங்கள் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் தான் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ரிசப்ஷனும் வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்போது எல்லாம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் தான் வந்துட்டு போகுது. அப்போ தயாங் நேரம் உங்ககிட்ட வந்து என் கூட டான்ஸ் ஆட வரையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இல்லை அது வா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஃப்ளோருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஜிம்மனும் உங்கள் அக்கா அம்மாவும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க நிறுத்திட்டு இப்போ நீங்களும் தயாங்க வந்துட்டு டான்ஸ் ஆடுறீங்க. முடிக்கிற டைமில் என்ன ஆகுதுன்னா தயாங் வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே சுற்றி விடுறான். சுற்றி விட்டுட்டு அப்படியே அவன் கையை எடுத்துடுறான். நீங்கள் இப்போ சுற்றிட்டுருக்கீங்க அழகாக. அப்போது உங்கள் மேலே ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வந்துட்டு விழுது. அவ்வளோ அழகாக இருக்குது. இருட்டிகிட்ருக்கும். அப்போது ஒரு ஃபோக்கஸ் லைட் உங்கள் மேலே, நீங்கள் அழகாக அந்த சுற்றிட்டு இருக்கும் போது ரோஸ் பெட்டல்ஸ் உங்கள் மேலே விழுது. அப்படியே பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. தயாங் அப்படியே நீங்கள் அப்படியே ஹாப்பியாக அந்த ரோஸ் பெட்டல்ஸ் கொட்டுற போது நீங்கள் அது விளையாடுவோம்லடா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க க்யூட்டாக. அதை வந்து அப்படியே பார்த்துட்டே வந்து ரசிச்சுட்டு நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி அப்படியே நிற்கிறீங்க. நின்றுட்டு இப்போது பார்க்கும்போது தயாங் உங்களுக்கு நீல் டவுன் பண்ணியிருக்கான். நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறான்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ தயாங், ஓய் உண்மையாக சொல்லணுன்னா இது வரைக்கும் நானும் எல்லோரும் மாதிரி தான், மற்ற பசங்க மாதிரி என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை ஜாலியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் இருந்தேன். என் லைஃப்பில் இது வரைக்கும் எவ்வளவோ கேர்ள்ஸ் வந்து போயிருக்காங்க, ஆஸ் அ ஃப்ரெண்டாக, ஆஸ் அ சிஸ்டர்ஸ், இல்லை நான் பார்க்குறவங்களா இருக்கட்டும். பட் யாருமே எனக்கு நீ தந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் யாரும் எனக்கு தரலை. அண்ட் யாரை பார்க்கும் போதும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரலை. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டில் பார்த்த உடனே விழுந்துட்டேன். எதனால் நான் உன்னை லவ் பண்ணேன்னு சத்தியமாக எனக்கே தெரியல. அது மேபி உன் கேரக்டராக இருக்கலாம், நீ பண்ணுற க்யூட் மூமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா உன்னோட இந்த கண்ணாக இருக்கலாம். எதை வச்சு உன் மேலே எனக்கு லவ் வந்ததுன்னு தெரியல. ஆனால் ஐ லவ் யூ. இந்த ஒரு ஃபீல் எனக்கு இது வரைக்கும் யார்கிட்டையும் வந்ததில்லை, அண்ட் யார்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. ஸோ சினிமா மாதிரி ரொம்ப டைலாக் பேச நான் விரும்பலை. டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ, வில் யூ டேக் மை ஹேண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே ஷாக்டாக பார்க்குறீங்க. என்னடா நடக்குது, இப்போ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு ஒரு ஹேண்டை நீட்டிட்டு நீல் டவுன் போட்டுட்டு நிற்கிறான். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி டியர்ஸ் வருது. ஸோ உங்கள் அம்மா தலையாட்டுறாங்க. நீங்களும் அப்படியே உங்கள் ஹேண்டை தயாங் கையில் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே அவன் அந்த ஹேண்டில் அழகாக ஒரு ரிங் மாட்டி விட்டுட்டு தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன் மை லைஃப் அண்ட் மேக் மை லைஃப் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. ஸோ தயாங் அப்படியே ஏஞ்சிட்டு உங்கள் டியர்ஸை வந்துட்டு வைப் பண்ணிவிட்டு, இனிமேல் நீ எதுக்காகவும் அழக்கூடாது, அது எனக்காக இருந்தாலுமே சரி, உன் கண்ணிலேருந்து இனிமேல் டியர்ஸ் வரவே கூடாது, அது நான் வரவும் விட மாட்டேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவன் ஐஸே பார்க்குறீங்க. அதில் அவ்வளோ ஒரு லவ் தெரியுது. ஸோ தயாங் டக்குன்னு எல்லோரும் முன்னாடி உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் வந்துட்டு கிஸ் பேக் பண்ணுறீங்க. எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. ஜிம்முனா நீ நடத்துகிறா தம்பி அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஜிம்முன்னு, இங்கே ஜாங்குக்கு மச்சா லவ் சக்ஸஸ்ஸு அப்படின்ற மாதிரி அதாங்க குதிச்சிட்ருக்கு. அப்படி எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ தயாங் வந்து கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு,
ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்படிங்கிறான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இன்றைக்கி உங்களோட பர்த்டேவாக இருந்திருக்கும். பட் வந்து உங்கள் அக்காவுக்கு மேரேஜுன்றதுனால ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா அக்காவுக்கு மேரேஜ் அதனால் எல்லோரும் மறந்துருப்பாங்க, அந்த ஒர்க் டென்ஷன் அதில் மறந்துருப்பாங்கன்னு நீங்களும் விட்டுருப்பீங்க. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும், நீங்களே உங்கள் பர்த்டே வந்து மறந்துருப்பீங்க, அதுதான் உண்மை. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? ஆமாம், உங்கள் அக்கா சொன்னாங்க, நான் தான் உங்கள் அக்கா கிட்டே கேட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, நீங்கள் உங்கள் அக்காவை பார்க்குறீங்க, அவங்க வந்துட்டு அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே அவங்க ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அப்படிங்கிறீங்க. இங்கே தயாங்க இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இங்கே மாமா தயாங் மாமான்னு கூப்பிட்றீ அப்படிங்கிறான். நீங்கள் சிரிச்சிட்டே தேங்க்யூ தயாங் மாமா அப்படிங்கிறீங்க. அண்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுறான்னா கிளாப் பண்ணுறான். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு கேக் வந்து எடுத்துகிட்டு வராங்க. கேக் எடுத்துகிட்டு வந்து நடுவில் வச்சுட்டு இப்போ எல்லாம் இந்த கேக்கை தான் கட் பண்ணுறாங்க. நீங்கள் கேக் கட் பண்ணுறீங்க. கட் பண்ணிவிட்டு தயாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊட்ட வரீங்க. அப்போ எனக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் உன் அம்மா கூட்டு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அச்சோ தயங்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறீங்க. உங்கள் அம்மாவுக்கு முடிச்சுட்டு தயவுக்கு தான் கொடுக்குறீங்க. தயங்க சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஊட்டி விடுறான். இப்போ உங்கள் அக்கா அடி பாவி அவன் வந்ததும் நீ என்ன மறந்துட்டல்ல அப்படிங்கிறா. நீங்கள் ஐயோ அக்கா உன்னை போய் மறக்க முடியுமா என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டி விடுறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு அப்படியே வந்து உங்கள் பர்த்டேவும் சரி, உங்கள் அக்காவோட மேரேஜ் அண்ட் உங்களுக்கு தவங்க கிடச்சிது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஹாப்பியாக தவங்க வந்துட்டு ஹக் பண்ணுறீங்க அண்ட் ஹாப்பி என்டிங். சரி, இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல, எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ உனக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லு. ஆக்சுவலி நான் இதை வந்துட்டு அவசரமாக ரெடி பண்ண ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் என்னோடய ஃபோன் வந்துட்டு ரிப்பேர் ஆகிருச்சு. அதனால வந்து என்னால் வந்து க்ரியேட் பண்ண முடியல. ஸோ நீ வேறு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வேறு கேட்டேன். சரி, அதனால தான் ஓகே போடலாம் அப்படின்ட்டு என் ஃபோன் வந்த அடுத்த செகண்ட் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி உனக்காக போட்டேன். ஸோ இது நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ வந்துட்டு எனக்கு சொல்லு, ஓகேயா? அண்ட் ஓகே, அண்ட் டாட் மீஸ் பாய்.